வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஆலோசனையில் 2019-2020க்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் போன்ற விவரங்களை இன்றைய பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 13/2/2019 அன்று ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. ராகு பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு ஜன்மத்திலேயே பெயர்ச்சி ஆகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பலன்களையும் கொடுக்கும், அதே நேரத்தில் சற்று பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ராகு ஜன்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானமாக இருப்பது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. முடிவெடுப்பதில் அவசரப்படக்கூடாது, நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். ராசியிலே ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவசரமான முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. கேது பகவான் 7ஆம் இடத்திலையும் சனி பகவான் 7ஆம் இடத்திலையும் இருப்பது திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவாகவே இருக்கும். காரணம், சனி பகவான் கேது பகவான் 7ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக இருப்பது திருமணம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் சுப செலவுகள், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசிக்கு உள்ளது. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்வையிடக்கூடிய காரணத்தினால் தொழிலில் பெரிதாக பாதிப்பு இருக்காது. தொழிலினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் உள்ளது. புதிய தொழிலில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் சிறப்பாக உள்ளது. கலைஞர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது. கலைஞர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ராகு கேது பயிற்சி அமைந்துள்ளது. மாணவர்கள், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இல்லத்தரசிகள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் தகராறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதை பொறுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே இல்லத்தரசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. அரசு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக முடிவெடுப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலையில் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழிலில் இருந்தாலும் ஒரு கௌரவமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் வாழ்க்கை முறையே மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணங்கள் படைத்ததாகவும் உயர்ந்த இடத்திலே தான் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும்.
அவர்கள் தொழில் செய்தாலும் உயர்ந்த தொழிலை செய்பவர்கள், ஒரு அரசியல் அமைப்பில் இருந்தாலும் உயர்ந்த பதவிகளை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் துறைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எனவே கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது அதை கடன்களை குறைத்து கொள்வது நல்லது. மிக அதிகமாக கடன்களை வாங்கக்கூடாது. கடன்கள் ஒரு தேவைக்கு மேல் வாங்கக்கூடாது. ஒரு அளவாக இருப்பது நல்லது. பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி 2019 2020 மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் குறைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறிய சிறிய தடைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் ஒரு ஏற்றம் இருக்கும், பின்பு ஒரு இறக்கம் இருக்கும். அந்த மாதிரி சிறிய சிறிய தடைகள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பொதுவாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காரணம், உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். அதில் ஒரு பெரிய சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கும். அதனால் ஒரு மனிதனுக்கு தொழிலும் வருமானமும் இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ராகுகேது பயிற்சி சற்று பின்னடைவாக உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதே நேரத்தில் ராகுகேது திசை நடப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்களும் காண்பித்து கொண்டு அதற்கான ஆலோசனைகள் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.